எல்லாம் ஃப்ராடு. அவனெல்லாம் நம்பி ஏமாறவே ஏமாறாதீங்க. இப்போ என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு ஆள், எங்கள் ஏரியாவில் ஒரு 4 வீடு தள்ளி ஒரு ஆள் பைத்தியக்காரன் மாதிரி 3500 வந்துட்டு போய் காசு கொடுத்துட்டு அதை பார்த்தா வீட்டில் உணர்ந்து வச்சா எலிசத்தை நாற்ற நாடுறதான். அதை வந்து எப்போ வாங்கிட்டு வந்தது ஆர்டர் பண்ணி வாங்கிட்டான். வாங்கினதுக்கப்புறம் என்கிட்ட கொண்டு வந்து காட்டுறான். அது தூரம் போடாது, என்ன இழவில் செஞ்சாலும் தெரியல, கொண்டு போடாது அப்படின்னு. அப்படியே எலிசத்தை நாற்ற நாடுறது சாமி. அது என்னமோ கொடுத்தான் தொழில் வசிய மை அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. வசியங்கிறது என்னங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இன்னொரு வாட்டி தெளிவாக ஒரு வீடியோ போடுறேன், சரியா? அதை பார்த்து தெரிஞ்சுங்க. அதாவது யார் ஒருத்தன் உங்களை நேரில் கூப்பிட்டு உங்கள் பேர் சொல்லி சங்கல்பம் பண்ணி ரக்ஷா கொடுக்குறானோ, இல்லை யந்திரம் கொடுக்குறானோ, இல்லை வசியமை கொடுக்குறானோ, அது கரெக்டான ஆளான்னு பார்த்துட்டு அந்த மாதிரி ஆள்கிட்ட போனாலாவது ஓரளவுக்கு உங்களுக்கு 40% ஒர்க் அவுட் ஆகும். இது ஆன்லைனில் வசியமை வாங்கிறது, தொழில் வசியம் வாங்கிறது, வியாபார வசியம் வாங்கிறது, பெண் வசியம் வாங்கிறது, இவன் பொண்டாட்டிக்குன்னு வாங்கிட்டு அதை பக்கத்து வீட்டுக்கார பொண்டாட்டி யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பண்ணிங்கன்னா அது பலிக்கவும் பலிக்காது. அது உங்களை வந்து பைத்தியம்தான் சொல்லணும். இது மாதிரிலாம் செய்யாதீங்க. முறையாக தெரிஞ்சவங்கள்ட்ட போய் ஒரு விஷயம் செய்யுங்க. நேரில் பார்த்து சங்கல்பம் பண்ணி பண்ணால் தான் அதெல்லாம் பலிக்கும், சரியா? ஓம் ஸ்ரீ காமாட்சி நமஹ. ரைட்.